பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய மகா பரிசுத்தம் மிகுந்த கிருபை இந்த நாளிலே நம்மோடு கூட இடைவிடுவதாக. தீத்துக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நம்மளுடைய எல்லா விதமான அக்கிரமத்திலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு தன்னுடைய சொந்த ஜனமாக மாற்றவும் அவர் சிலுவையிலே மரித்தார், நமக்காக இந்த பூமியில பிறந்தார். இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அதற்கு அடுத்தபடி என்னன்னா, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததனுடைய முதல் நோக்கம் நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றுவது. இரண்டாவது அதனுடைய பகுதி என்ன அப்படின்னா, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவதுதான். நற்கிரிகை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். ஏன்னா சாதாரணமான கிரிகைகளா இல்ல. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமீன். பவுல் கொருந்து பட்டணத்துக்கு எழுதக்கூடிய நிருபத்துல வரக்கூடிய வசனம் தான் இது. ஏறக்குறைய முடிக்க போற சமயத்துல அவன் பேசுறான், நான் உங்களை உத்தம கன்னிகைகளாய் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காய் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்றதை காட்டிலும், அவன் பக்தி வைராக்கியம் அப்படிங்கிறத அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன். அப்ப நாம வைத்திருக்கக்கூடிய வைராக்கியத்துல தேவ வைராக்கியம் என்று ஒன்று உண்டு. அதே சமயத்துல யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம், யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். இருதயத்துல கசப்பான வைராக்கியம். அப்போ 2 வைராக்கியம் தேவன் இந்த நாளிலே பேச வல்லவராய் இருக்கிறார். ஒண்ணு தேவ வைராக்கியம் இருக்கலன்னா என்ன, கசப்பான வைராக்கியம் இருக்கணும். 2 வைராக்கியம். நம்ம வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எப்படிப்பட்ட வைராக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கவே கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அப்ப வைராக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னா, வைராக்கியத்திற்கு பழைய ஏற்பாடு சொல்லப்படக்கூடிய டெபினிஷன் என்னன்னா, முதலாய் தேவனுடைய வைராக்கியத்தை கர்த்தருக்கென்று அவன் வைராக்கியம் பாராட்டினதுனால, அவன் தேவனுக்கான பக்தி வைராக்கியம் பாராட்டினதுனால அப்படின்னு சொல்லி வரக்கூடிய முதல் நபர் பினேகாஸ். அந்த பினேகாஸ் செய்தது என்ன அப்படின்னா, என்னாகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆமென். அப்போ அவனுடைய தேவனுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய உக்கிரம், இந்த சூழலுடைய பின்னணியத்தை நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. ஏன்னா பினேகாஸ் அந்த பாளையத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயினுடைய அந்த வழி நடத்துதனால நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் அந்நிய ஸ்திரீகளோடு கூட அவர்கள் பண்ணின பாவ இச்சையின் நிமித்தத்தினால அந்த பாளையத்திலே அப்பொழுது வாதை புறப்பட்டு வந்தது. அதிலே 13வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். அப்போ அவனுக்கு என்னது,
அந்த பாராட்டின பக்தி வைராக்கியம் அப்படின்னா, அவன் போய் கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியம் பண்ணான், அல்லது கர்த்தருக்குன்னு சொல்லி எதையாச்சும் செய்தான் அப்படின்னு சொல்றத காட்டிலும், எவர்கள் பாவம் செய்தார்களோ, பாவம் செய்தவர்களை கொலை செய்தான். பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் பக்தி வைராக்கியம் என்பது அப்படின்னா, விரோதமாய் இருப்பவர்களை அந்த இடத்துல இருந்தே, ஏரியாவில இருந்தே அப்புறப்படுத்துறதுதான் அவர்களுடைய பிரதான சிந்தையாய் இருந்தது. சவுலும் அப்படிதான். 2 சாமுவேலுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரே, இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆமென். அப்போ புறஜாதியார் எல்லாத்தையுமே, ஏன்னா பிணைக்காசு பாராட்டின பக்தி வைராக்கியம் அவனுக்கு மாத்திரமில்ல, அவனுடைய சந்ததியாருக்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது. அவன் பாராட்டின பக்தி வைராக்கியத்திற்கு பழைய ஏற்பாட்டின்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பக்தி வைராக்கியம்னா கொலை செய்வது. கேட்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. ஆனா இதைத்தான் ஏலியாவுமே செஞ்சான். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசனங்களை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். இதே வசனத்தை தான் 14லையுமே வாசிக்கிறோம். அதையுமே சேர்த்து வாசித்தருங்கம்மா. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். அப்போ எலியா வந்து தன்னுடைய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாகாலுடைய தீர்க்க தரிசிகளுக்கு விட்ட சவால் என்னன்னா, முடிஞ்சா கூப்பிட்டுப்பாரு, முடிஞ்சா இந்த பலிகளை எரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு கூட பக்தி வைராக்கியத்தோடு கூட இவன் போராடினான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்களும் கூப்பிட்டு பார்த்தார்கள், வரல. அப்படிங்கிறப்போ இவன் ஒரு நொடி பொழுதுல தேவனுடைய மகா பெரிதான பிரசன்னத்தை அந்த இடத்துல நிரூபித்தது காட்டது மாத்திரம் இல்லாம, அவர்கள் ஒருவரும் விடாமல் 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றது அவனுடைய பக்தி வைராக்கியம். ஏன்னா கர்த்தருக்கென்று வெகு வைராக்கியமாய் இருந்தேன், கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாய் இருந்தேன்னு சொல்லிட்டு 2 வசனமும் அழுத்தி ஆணித்தரமாய் ரொம்ப அழகா சொல்லுது. அவன் பக்தி வைராக்கியத்துல இருந்ததுனால புறம்பாய் இருக்கக்கூடிய பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாமே, அதற்கு ஊழியம் செய்தவர்கள் அத்தனை பேருமே கொன்று போட்டான். ஒருவனாய் நின்று அவன் பக்தி வைராக்கியத்தை பாராட்டினான். பழைய ஏற்பாட்டுப்படி அவர்கள் சொல்லக்கூடியது பக்தி வைராக்கியம்னா, தன்னுடைய மார்க்கத்தை சேராதவர்கள், தன்னுடைய விருப்பத்திற்கு தேவனுடைய சித்தத்திற்குள்ளார கடந்து வராதவர்கள், இவர்களை கொலை செய்வது. யெகூ வந்து 2 ராஜாக்களுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 16லிருந்து அப்படியே தொடர்ச்சியா 19வது வசனம் வரைக்குமே வாசிப்போமே. நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாவுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். அப்போ இவங்க எல்லாமே ஆகாபு ராஜாவுக்கு பின்னாடி இவன் போனவங்க எல்லாருமே பாகாலுக்குரிய தீர்க்கதரிசிகளும் பாகாலுக்குரிய பணிவிடைக்காரர்களுமாய் இருந்தார்கள்.
அவங்களை எல்லாத்தையுமே இங்க பாரு, நான் என் கூடவா, நான் வந்து கர்த்தருக்கு மேல இருக்கக்கூடிய வைராக்கியத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவர்களை சங்காரம் செய்தான். அந்த சங்காரம் செய்தல் என இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப பிடித்தது குற்றம் கண்டுபிடித்தல். ஒருத்தரை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டாவது விஷயம், அப்படி குற்றம் கண்டுபிடித்தவனை வந்து விசாரணைக்குள்ளார கொண்டு வர்றது மகா பிடித்தமான விஷயமா இருக்கும். அதை காட்டிலும் அவர்கள் பக்தி வைராக்கியத்தை எதுல காட்டினாங்க அப்படின்னா, குற்றம் கண்டுபிடித்தவனை விசாரணைக்கு கொண்டு வந்து அதை கல்லால் எறிந்து கொள்வது அவர்களுக்கு பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவான காரியமாய் இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவையுமே அந்த கையும் மெய்யுமாய் இப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரீயோடு கூட இருக்கிறப்போ அவர்கள் கல்லால் எறிந்து கொள்வதற்கு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்குமே வந்து அத்தனை பேருமே தயாராய் நின்னதற்குரிய காரணம் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் எல்லாமே சபைக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கொன்று தீர்க்கிறது தான். இதைத்தான் பவுலுமே செய்தான். பவுலுமே சவுலாய் இருக்கக்கூடிய நாட்கள்ல அப்போஸ்தலர் பணி 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படின்னா இவனுடைய வைராக்கியம் எப்படின்னா, இதை அப்போஸ்தலர் பணியில 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யோசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். ஆமென். அப்போ அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடியதை விசுவசியாத யூதர்களுக்கு அவங்களுக்கு செஞ்சது ஒன்னே ஒண்ணு, எல்லாத்தையும் கூட்டி வந்து அவங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவங்களுக்கு கலகம் பண்ணி அவங்கள கல்லால் எறிந்து கொள்ளுவது. ஏன்னா யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணரான சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு, பொல்லாதவர்கள்னா யாரு, யூதன் இன்னொரு யூதனை தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அப்போ இந்த வீணரான சில பொல்லாதவர்கள் கை எடுக்கிறதுக்கும் கை போடுறதுக்கும் கல்லால் எறிவதற்கும் துணை கொண்டு போகக்கூடிய ஒரு சில பேரையுமே சேர்த்துக்கிட்டு நாங்க வந்து சங்கமா கூடி செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பாராட்டின பக்தி வைராக்கியங்கள் எல்லாருமே வசனத்தின்படியே வீணரான சில பொல்லாதவர்கள். அப்ப இவர்கள் வீணான ஒரு வைராக்கியம், கசப்பான ஒரு வைராக்கியத்தை இவர்கள் பக்தி வைராக்கியம் என்று சொன்ன நாட்களும் உண்டு. அதே போலதான் பவுலுமே இருந்தான். யாரெல்லாம் சபைக்கு விரோதமா இருக்கிறாங்களோ கர்த்தராகிய யெகோவா மாத்திரமே தெய்வம், இயேசு கிறிஸ்துவையும் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேருமே சபைகள் எல்லாத்தையுமே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமே. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆமென். இவன் சபையை துன்பப்படுத்துறவன், ஆனா குற்றப்படுத்தப்படாதவன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணம் நிலைத்திருக்கக்கூடிய நாட்களில் எல்லாத்திலையுமே இவர்கள் சபைக்கென்று துன்பப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே சரி என்று இருந்தது. ஆனா எப்போ இது பவுலுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. கமாலியேல் சீஷனுடைய பாதத்துல இருந்து படித்தவன், வேத பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஓரல் தோராவும் சரி ரிட்டன் தோராவும் சரி நல்ல மனப்பாடமா தெரியும். அவனுக்கு வந்து இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்தவன். தன்னுடைய சபைக்கென்று அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டி சபைக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கொலை செய்யவும் சீட்டு வாங்கிட்டு வந்து அவர்களை ட்ரெஸ்ஸை பாதுகாத்துக்கிட்டும், அவர்களை ஸ்தேவான் கல்லால இருந்து கொல்லப்படுறப்ப அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சு பாதுகாத்தது இந்த பவுலாய் மாறின இந்த சவுல் தான் அந்த இடத்துல அமர்ந்திருந்தது. அந்த மாதிரி விசாரிப்பு காலத்துல இருந்த எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. அவனுக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம் என்று தெரியாமல் போய்விட்டது. நான் வணங்குகிற யெகோவாவும் நான் இப்ப பிரசங்கிக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்று என்று தெரியாமல் போகின்றது. அவனுக்கு இருந்த அத்தனை பேருமே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவனுடைய நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய அத்தனை சட்டத்தையும் பராமரித்தவன். அவனுக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் மேல இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை மாத்திரம் அவன் அறியாமல் அந்த நாள் வரைக்கும் செய்திருந்தான். என்னைக்கு அவன் கண்கள் திறக்கப்பட்டதோ, திறக்கப்பட்ட உடனே அவன் செய்த முதல் காரியம் என்னதுன்னா, அத்தனையும் குப்பை என்று நான் கருதுகிறேன். அவன் அதனால் வரைக்கும் பக்தி வைராக்கியமா வச்சிருந்த அத்தனையுமே குப்பையா போச்சு. அவன் பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவாய் சபைகளை பாராட்டினது எல்லாமே குப்பையா போச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டின்படி கொலை செய்வது பக்தி வைராக்கியம் என்ற நிலைமை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்பு அந்த பிரமாணத்தையே மாற்றி எழுதி அன்பின் பிரமாணமாய் மாற்றி எழுதினார். நாம அப்ப பாராட்ட வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இன்னைக்குமே பழைய ஏற்பாட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அந்த எனது தங்களுடைய மதத்தினுடைய பாரம்பரியத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்துவது, தங்களுடைய பாரம்பரியத்திற்கு எதிராக இருக்கிறவர்களை எல்லாவற்றையுமே கொலை செய்வது, அவர்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது எல்லாமே இன்றைய அளவும் பிற மார்க்கத்திலே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நீங்களும் நாமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை எப்படி பாராட்ட வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 31வது வசனம். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். இந்த மீதியாய் இருக்கிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொல்லப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாமே போனதுக்கு அப்புறமேட்டு எஞ்சி இருக்கக்கூடியது கர்த்தருக்குள்ளார வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க நிச்சயமா சீயோன்ல இருந்து புறப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு. மனுஷன் மாத்திரம் வைராக்கியம் வைக்க மாட்டலங்க, கர்த்தரும் வைராக்கியம் வைத்தவராய் இருக்கிறார். ஏன்னா என் ஜனம், என்னுடைய ஜன அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் மீது தான் வைத்திருந்த வைராக்கியம் அதிகம். கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிறார் வைராக்கியம். இவனை நான் எப்படி இருந்தாலும் நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஆபிரகாமை பார்த்து அவர் வச்சிருந்த வைராக்கியம், என் நாமத்தின் நிமித்தம் இவனை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன். யாக்கோபுக்கும் அதேதான், ஏசாவுக்கும் அதேதான், ஈசாக்குக்கும் அதேதான். இவர்கள் அந்த வைராக்கியம் இருந்ததுனாலதான் அவன் பஞ்ச நாட்களில் விதை விதைத்தான். அவன் 100 மடங்காய் அறுவடை செய்யக்கூடிய விதத்துல கர்த்தருடைய வைராக்கியம் அவர்களை பட்சித்தது. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதிர்முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். தாவீது ராஜா அவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் இருந்து அவன் அரசனாய் மாறி அதற்கப்புறமேட்டு சக்கரவர்த்தியாய் மாறி அவன் சந்ததிக்கு தலைவனாய் மாறக்கூடிய விதத்துல அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் திடப்பட்டதாய் நிலைத்து நிற்கும்படிக்காய் மாறினது. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்தது. கர்த்தருடைய வைராக்கியம் உன் பேர்லையும் என் பேர்லையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாய் நல்ல தேவனுடைய சுகந்த வாசனை வர்க்கமாய் நாம் நிற்கிற பொழுது, ஏன்னா உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? கர்த்தருக்குள்ளார ஆன்லைன்ல சர்வீஸ் அட்டெண்ட் பண்றதுல மட்டும்தான் என்னுடைய வைராக்கியம் இருக்குதா, அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவாச்சும் கூடுறதுல நம்மளுடைய வைராக்கியம் இருக்குதா, அல்லது நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலுமே கர்த்தருக்கு பிரதானம் கொடுக்கக்கூடியதுல வைராக்கியம் இருக்குதா? ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஆமென்.
உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியம் அவர்களை கண்டு வெட்கப்படுவார்கள். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்குன்னு ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறார். ஏன் பிள்ளை, என்னுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஏன் சீஷன், எனக்கென்று இவர்கள் பிரத்யேகமாய் பிரிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நாம எல்லாருமே இயேசுவின் நாமத்தினாலே பிரத்யேகமாய் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று, இந்த சந்ததியார் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் நமது மத்தியில செயல்படணும். அப்படின்னா ஏன் வைராக்கியம் எதுல இருக்கு? என்னுடைய பாரம்பரியத்துல இருக்குதா? எனக்கு இருக்கக்கூடிய சுய அந்த கௌரவத்துல இருக்குதா? என்னுடைய வார்த்தையில அந்த வைராக்கியமா இருக்கக்கூடிய வார்த்தை, செத்தாலும் நான் பேச மாட்டேன், சாகுற வரைக்கும் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய கசப்பான வைராக்கியத்துல இருக்கா? தேவ வைராக்கியத்துல இருக்கா? பிரியமான ஜனங்களே, நாம் இதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வைராக்கியம் ஏன்னா நமக்கு ஓங்கி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வெற்றவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள். ஏன்னா தேவனே என்னை நீங்க கடாட்சிங்க அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்றோம், வாசிப்போமே. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 32வது வசனம். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமீன். இந்த புறப்படக்கூடிய ஜனங்கள் நாம தாங்க. அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வைராக்கியம் தான் இதை செய்யும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆமென். அவர் 2ஆம் வருகையில திரும்பி வர்றப்ப இப்படித்தான் வரவும் போகிறார். அவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல முழங்கி, சமாதான பிரபுவா அவர் வரப்போறது கிடையாது. அவர் வர்றப்ப வைராக்கியம் மூண்டு கர்ஜிக்கிற சிங்கம் போல தன்னுடைய சத்துருக்களை எல்லாவற்றையுமே மேற்கொள்வதற்காக அவர் இறங்கி வருகிறவர். ஆனா இது எல்லாத்திலையுமே தனக்கென்று வேறு பிரிந்த இந்த ஜனங்கள் அவருக்கென்று என்ன வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறப்ப, அவருடைய வைராக்கியத்திற்கு முன்னாடி, கர்த்தருடைய வைராக்கியத்திற்கு முன்னாடி என்னுடைய வைராக்கியம் சாட்சி சொல்லுமா? பிரியமான பிள்ளைகளே, ஏன்னா எலியா அவன் வைராக்கியத்தை கம்பீரமா காமிச்சான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ கூப்பிடு, என் கர்த்தரை ஒரு நொடி பொழுதுல கூப்பிட்டேன்னா அவர் அக்கினியை இறக்குவாருன்னு சொல்லி அவ வைராக்கியம் பாராட்டினான். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையுமே, உங்களுடைய ஒவ்வொரு கமிட்மெண்ட்லையுமே நான் வேதம் வாசிப்பதிலே வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேனா, அல்லது வேதத்தை பத்தி தியானிக்கிறதுல நான் வைராக்கியம் உள்ளவனா நான் இருக்கிறேனா, அல்லது வேதத்தினுடைய பற்றி பேசக்கூடியதுல நான் வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறேனா? எல்லா விஷயத்திலையுமே வைராக்கியம் என்பது கர்த்தரின் வைராக்கியம் எப்படி என் மேல பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களோ, ஏன்னா நான் உங்க புள்ளதானே ஆண்டவரே, என்னைய நீங்க பாத்துக்காம யாரு பாத்துக்குவீங்க? உங்களுடைய ஜெபம்லாம் அப்படிப்பட்டதா தான் இருக்குது. ஆனா உங்களுடைய வைராக்கியமே கர்த்தருடைய வைராக்கியமே தராசுல நிறுத்தி வச்சு பாக்குறப்ப அந்த நீதி எப்படி செயல்படும்ன்றத பாருங்க. ஏன்னா என்னுடைய வைராக்கியம் கர்த்தருக்குன்னு எல்லா விதத்திலையுமே நான் டிவி பார்க்காம, சினிமா பார்க்காம, கெட்ட வார்த்தை யாதொன்றும் என்னுடைய வாயில வராம, கர்த்தருடைய வசனத்தை மாத்திரமே அல்லும் பகலும் தியானிக்கிறவனா இருந்து, எந்த ஒரு கோப தாபத்துக்கும் தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எந்த ஒரு சிந்தையிலையுமே நான் இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கு, யோபு இரட்டத்தனையே ஆசீர்வதிக்கப்பட்டான். இரட்டத்தனையே ஆசீர்வதிக்கப்பட்டப்ப 3 வருஷம் அவனுடைய உபத்திரவம் இருந்துச்சு. அந்த 3.5 ஆண்டு காலமும் அவன் பாராட்டினது வைராக்கியத்தை மாத்திரமே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் உண்டுன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளார அவன் அதிகாரத்தை, அவன் வைராக்கியத்தை பாராட்டினான். இன்னும் என்ன, தானியேல் சிங்கத்தினுடைய குகைகளுக்குள்ளார தூக்கி போடுறப்ப நீ என்ன வேணாலும் செய்ய, நான் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 வேளையும் பலகணிகளை திறந்து அவன் ஆராதித்தவன். வேற யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு என் தகப்பனிடம் நான் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி அவன் பாராட்டினது கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய வைராக்கியம். அதனால கர்த்தர் மகா வைராக்கியம் மூண்டவராய். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59:17 வாசிங்களேன்.
அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். ஆமென். ஆர்மர் ஆஃப் காட்ல இருக்கக்கூடியதுல விட்டு போனது சால்வை ஒண்ணு இல்லாம இருக்கும். ஆனா அந்த சால்வை வைராக்கியத்தினுடைய சால்வை. அந்த சால்வையை நீங்க போத்திருந்தீங்கன்னா கர்த்தரும் எனக்கென்று போர்த்தி கொண்டு வருவார். நான் போத்திருக்கிறேனா? ஏன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் சூளை 7 மடங்கு சூடேற்றப்பட்ட பொழுதும் அவனை கொண்டு போய் கட்டுண்டு உள்ளவர்களாய் தூக்கி போடவும், அவர்கள் ஒரு பராக்கிரமசாலிகளால தூக்கி போட போற பொழுதும் எல்லாத்துலயுமே என் தேவன் தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காது போனாலும் அவரை தவிர வேறு யாரையும் சேவிப்பது கிடையாதுன்னு சொல்லி அவன் பாராட்டினது கர்த்தருக்குண்டான வைராக்கியம். அந்த கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய வைராக்கியத்தை அவன் பாராட்டும் பொழுது கர்த்தர் வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்தி கொண்டு அவர்கள் நடுவிலே உலாவினவராயிருந்தார். அந்த உலாவக்கூடிய சந்தர்ப்பத்தை மட்டும் நாம எதிர்பார்க்கிறோம். என் கூடயும் நீங்க சால்வையை வைராக்கியம்னு சால்வை, ஏன்னா இது ஏன் பிள்ளை, இது என்னுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கியிருக்கக்கூடிய பிள்ளை, என்னுடைய நாமத்தினால இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய பிள்ளை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கிறத காட்டிலும், உங்களுடைய கர்த்தருக்குன்னு இருக்கக்கூடிய வைராக்கியத்துல உங்களுடைய பூவுலையும் பொட்டுலையும் வெள்ளை சேலையிலையும் வெள்ளை உடுப்புலையும் காட்டுறதை காட்டிலும், வார்த்தையிலையும் செய்கையிலையும் பார்வையிலையும் நாம் காட்டுகிற பொழுது கர்த்தர் வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்தி கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 63வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையுமுள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? ஆமீன். அப்ப அடக்கிக்கிறார் கர்த்தர். அவருடைய அந்த கொதிப்பு அடக்கிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த பிள்ளைங்களுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறேன், ஆனா இந்த பிள்ளைங்க எனக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறாங்க. அப்போ அந்த கொதிப்பா அல்லது சந்தோஷமா அப்படிங்கிறது உங்களுடைய நியாயத்துக்கு உட்பட்டது. ஏன்னா உங்களுடைய வைராக்கியமும் கர்த்தருடைய வைராக்கியமும் சரிசமமாய் தராசிலே நிற்குமே ஆனால் அது கொதிப்பாய் இருக்காது, உள்ளத்தின் மகிழ்ச்சியாய் இருக்கும். அப்போ அவருடைய வைராக்கியம் மட்டும் ஜாஸ்தியாய் இருந்து நம்மளுடைய வைராக்கியம் குறைவாய் இருக்கும் பொழுது அவருடைய கர்த்தருடைய உள்ளத்துல அந்த கொதிப்பும் மன உருக்கமும் அப்படியே முழுமையாய் அடக்கிக் கொள்ளக்கூடிய விதத்துல தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா எப்பொழுதுமே நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் எவ்வளவு பெருசா இருக்குன்றத நாம எண்பித்து காட்டணும். எண்பித்து காட்டுற சமயத்துலதான் நீங்க வேத வாசிப்புல இன்னைக்கு உங்களால 2 அதிகாரம் தான் வாசிக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளார வைராக்கியம் இருக்கிறேன், நான் 5 அதிகாரம் வாசிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போவேன், அது லேட்டானாலும் பரவாயில்ல, அது தாமதமானாலும் பரவாயில்ல, அல்லது அதை விட்டுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ளார வைராக்கியமா நீங்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய சால்வ வைராக்கியம் உங்களுக்கு என்று அவர் போத்திக்கிட்டு நிற்பார். எசேக்கியேலுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆட்சிக் கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். ஆமென். அப்ப அவருடைய வைராக்கியம் கோபம் இல்ல, ஏன் பிள்ளை எனக்குன்னு சொல்லி பிரத்யேகமா இருக்கணும், எல்லா காரியத்திலுமே எனக்குன்னு சொல்லி நான் வேறு ஏன்னா நான் அவர்களுடைய தேவன் சொல்லி எனக்குரியது எல்லாத்தையுமே கர்த்தத்துவத்தை எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காகவே தனியா பிரிச்சு கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே நான் இஸ்ரவேலரின் தேவன் சொல்லி பிரிச்சு கொடுத்தார். ஆனா அந்த ஜனங்கள் அப்படியே முழுதா எங்களுடைய தேவன் இவர் மாத்திரான்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுக்கவில்லை. அங்கங்க ஒரு காம்ப்ரமைஸ், விட்டு கொடுத்தல் இருக்கும் பட்சத்துல அந்த காம்ப்ரமைஸ் எல்லாமே அவர்களை பலவீனப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்பதான் அவருடைய உள்ளத்தினுடைய கொதிப்பு ஒரு வைராக்கியம், அது ஆன்டி ஆய் நிற்கக்கூடியதா இருக்கு, நமக்கு எதிராய் நிற்கக்கூடியதா இருக்கும். அவருடைய வைராக்கியம் நம்மளுடைய ஃபாரா நமக்கென்று சாதகமாய் நிற்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் நமக்கு எதிரடையாய் போகக்கூடியது. இந்த ஜனங்க எனக்குன்னு உரிய ஜனங்க என்னை விட்டு போனார்கள், அதனால அசங்காரம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வைராக்கியம் அப்ப சொல்லும்.
அப்ப நமக்கு உள்ளத்தினுடைய கொதிப்புல இருந்து அவர்கிட்ட இருந்து பேசணுமா, உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியில இருந்து அவருடைய வைராக்கியம் புறப்படுமா அப்படிங்கிறத இன்னைக்கு கேட்கக்கூடிய காதுகள் நிதானித்து பார்ப்போமே. எசேக்கியேலுடைய புத்தகம் 39வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். ஆமென். என்னுடைய பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியமாய் இருப்பேன். இதெல்லாம் நமக்கு நம்ம எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ரொம்ப நாளா கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா மனப்பாடமா தெரியும். ஏன்னா அவமானப்படுத்துவ பயன்படுத்துவார் இல்லாமல் நான் சுகமாய் தங்கும்படிக்கு என் எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக உங்களுடைய ஜெபத்துல இருக்கும். ஆனா அவருடைய என் நாமத்திற்காக வைராக்கியம். எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. நீ கோபப்படாம இருக்கிறதுனாலே தேவனுடைய நாம மகிமை அடையும். நீ தேவையில்லாம ஆசைப்படாம இருந்தேனாலே தேவனுடைய நாம மகிமை அடையும். அப்படின்ற மாதிரி இல்லாம என் பேர் அந்த இடத்துல பெருமைப்படுத்தாம போயிடுச்சு. என் பேர் அந்த இடத்துல விளங்காம போயிடுச்சு. என்னுடைய பேரை அவங்க உச்சரிக்கல. என் பேர் வேலை செஞ்சதெல்லாம் நானு. ஆனா யாரோ ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போறான்னா அதுல தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கான வைராக்கியம் இருக்கும் என்றால் தேவன் செய்தார், தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு நீ அமைதலா பகிர்ந்திருக்கலாமே. அந்த வைராக்கியம் என் நாமத்துக்காக நான் வைராக்கியமாய் இருப்பேன். எந்த இடத்துலயுமே கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வைராக்கியமா இருப்பார். நீங்க செய்றீங்களோ இல்லையோ கர்த்தர் வைராக்கியமா இருப்பார். யோவேலுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். ஐயா பிரியமானவர்களே, நம்மளைய கடாட்சிக்கணும்னா தேவன் என் குடும்பத்து மேல என்னுடைய காரியங்கள் மேல அவர் வைராக்கியமா இருக்கணும். அவர் வைராக்கியமா இருக்கணும்னா நீங்களும் நானும் அதை விட பன்மடங்கு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சகரியாவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் அப்படின்ற அந்த தேசத்தினுடைய பேர் இந்தியாவுக்காகவும் திருச்சிக்காகவும் அல்லது நீங்க இருக்கக்கூடிய பட்டணத்தினுடைய பெயர்களையோ உங்க வீட்டினுடைய பெயர்களையோ உங்க ஏரியாவினுடைய பெயர்களையோ இன்னும் ஒரு படி மேல உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் போட்டு அந்த இடத்துல வாசித்து பாருங்க. எனக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த மகா வைராக்கியம் சாதாரண வைராக்கியம் இல்ல, மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மகா வைராக்கியம் தயவுடீர் நாங்க மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப சூப்பரா இருக்கிறோம் ஆண்டவரே. கட்டட சபையை காட்டிலும் காணிக்கை சபையை காட்டிலும் அந்த சபையை காட்டிலும் இந்த சபையை காட்டிலும் நாங்கள் சூப்பரா இருக்கிறோம் ஆண்டவரே. பார்வையில ஏறணும், செயல்பாடுல ஏறணும். அவங்க எல்லாம் சரியா எல்லாம் ஆராதனை செய்ய தெரியல, அவங்களுக்கு எல்லாம் சரியா வசனம் எல்லாம் போதிக்க தெரியலன்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறவர்களை விமர்சிக்கணும் செய்யறது காட்டிலும் இந்த மகா வைராக்கியம் என் பேர்ல உட்கார்றதுக்காக என் வைராக்கியம் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல பாராட்டப்பட்டதாய் இருக்கிறதா? அவர் மகா வைராக்கியம் மாத்திரம் வச்சிருக்கலங்க. சகரியாவினுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன் நமக்காக அந்த சீயோனுக்காக அப்படிங்கிற இடத்துல எனக்காகன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. எனக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். அவர் மகா வைராக்கியம் வச்சிருக்கிறாரு, கடும் வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. இன்னும் அதை காட்டிலும் இன்னும் உச்சிதமான ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். இது நான் சொல்லலைங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். என்னைய பார்த்து சொல்றாரு, இது ஏன் பிள்ளை, நான் இவர்களை கைவிடேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகா உக்கிரமாய் நிற்கிறவராய் இருக்கிறார். அந்த
உக்கிரத்துக்கு முன்னாடி என்னுடைய வைராக்கியம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு. ஏன்னா யோபு அவர் வைராக்கியத்தோட தான் பிசாசுக்கு முன்னாடி பேசுறார். நீ எல்லாத்தையும் பாத்தியா, என் பிள்ளைய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மகா வைராக்கியம். அவன் எப்படி இருந்தாலும் அவன் சத்துருக்கு முன்னாடி அவன் விழுந்து போக மாட்டான்னு சொல்லிட்டு மகா உறுதியாய் தெரிஞ்சதுனால அவர் வைராக்கியம் கொண்டவராய், மகா வைராக்கியம் கொண்டவராய், கடும் வைராக்கியம் கொண்டவராய், மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டவராய் நமது மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்களேன், யாக்கோபினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். அப்ப நான் சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு கற்பனையான காரியம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறதன்படி வேத வாக்கியம் வீண் என்று சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இது கற்பனைக்குரிய காரியம் அல்ல. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறவைகளா இருக்கிறார். நான் உனக்குன்னு வைராக்கியம் கொண்டா இருக்கிறேன், நீ எனக்குன்னு என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறேன்னு கேட்கிறார். ஏன்னா அந்த வைராக்கியம் என்ன விதத்துல இந்த வைராக்கியம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வேதத்துல தினைக்கும் நான் 10 அதிகாரம் வாசிக்கிறேன், வாசித்து முடிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன்னு வைராக்கியம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நம்ம காலையில எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நாளில இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போன உடனே திரும்ப சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த நாளுடைய செயலுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்காகவும் நாம பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறேன்னு சொன்னோம்னா அதே ரேஞ்சில தான் அவருடைய வைராக்கியமும் இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் மகா வைராக்கியம் எங்க ஆண்டவரே, கடும் வைராக்கியம் எங்க ஆண்டவரே, மகா உக்கிரமான வைராக்கியம் எங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டு ஒரு உற்சாகமா உங்களுடைய ஜெபத்துல சொல்ல முடியாது. அவருடைய வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஏன்னா அவர் வைராக்கியத்துல வாஞ்சையாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு, ஏன்னா தனக்கு பிரியமான ஜனங்கள், ஏன்னா தன்னை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்களோ என்று தேவனுடைய கண்ணு அந்த வைராக்கிய வாஞ்சையோடு தேடி பார்க்குதான். இந்த வைராக்கிய வாஞ்சை அப்படியே ஆசையா தேடுதான். என் பிள்ளை எனக்காக பாக்குறானா, என் பிள்ளை எனக்காக ஏதாச்சும் விட்டு கொடுக்குறானா, என் பிள்ளை எனக்காக ஏதாச்சும் செய்யறானான்னு சொல்லிட்டு அந்த வைராக்கிய வாஞ்சை நம்மிடத்துல பாராட்டுகிறதா இருக்கிறது. எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த வைராக்கிய வாஞ்சை ரொம்ப சந்தோஷமா, என் பிள்ளை எனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பவுலை பார்த்து அவன் வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்துச்சுன்னா, சபையை துன்பப்படுத்தக்கூடிய வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டு கொலை செய்யக்கூடிய வைராக்கிய வாஞ்சைய அப்படியே மாத்தி எல்லா ஆத்துமாக்களையும் வைராக்கிய வாஞ்சையோடு ஆதாயம் செய்வதற்காய் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவன் மாற்றினவனாய் இருந்தான். எல்லாத்தையுமே குப்பன்னு சொல்லிட்டு புது மனுஷனா மாறி புது ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சான். எந்த சபையை துன்பப்படுத்தணும்னு நினைச்சானோ அந்த சபையை காப்பாத்தணும்னு அவன் நின்னான். எந்த சபையை சிறுக பண்ணணும்னு நினைச்சானோ அந்த சபையை பெருக பண்ணணும்னு அவன் நின்னான். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே வைராக்கியமா யூட்டர்ன் அடிச்சிருக்கா? யோசித்து பார்ப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். ஆமென். இன்னைக்கு புறஜாதியா சொல்றாங்க, அவனுடைய பாரம்பரியத்திற்கும் சிலை வணக்கத்திற்கும் அவனுடைய ஒவ்வொரு சமய வழிபாட்டுக்கும் அவன் வைராக்கியத்தோட அவன் சொல்றான். ஆனா இன்னைக்கு நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ரசிக்கப்பட்டேன்னா நீ என்ன வைராக்கியத்துல எந்த இடத்துல நீங்க சொல்றீங்க? டாக்டரின் மாத்திரம்தான் நம்மளுடைய வைராக்கியமா? நமக்கு ஆவியினுடைய கனிகள்ல இருக்கக்கூடிய அத்தனை வைராக்கியமும் நமக்குள்ளார இருந்திருக்கணுமே. இன்னைக்கு யோசித்து பார்ப்போமே. யோவான் 2:17. அப்பொழுதே உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தேவ ஆலயத்தை பாக்குறாரு,
அந்த தேவாலயத்துல இருக்கக்கூடியது எல்லாமே பரிசுத்தத்திற்கு விரோதமா இருக்கக்கூடியதா இருக்குது. உடனே அவரே சாட்டைய பின்னி அவரே அங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சு அவ்வளவுத்தையும் அவரிடத்துல அந்த இடத்துல சின்ன பின்னமா மாத்தினதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு இருந்தது தன் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம். இத்தனைக்கும் அந்த முந்தின ஆலயம் மனுஷர்களால் கட்டப்பட்ட கட்டிடமாகிய ஆலயத்துல தேவன் இல்லேன்னு சொல்லி தனியா தெரிஞ்சோம். அதுல அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது தேவன் பக்தி வைராக்கியமாய் எழுந்து நின்றார். இயேசு கிறிஸ்துவே, நீங்க எத்தனை இடத்துல நீங்க எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க? நாம எந்திரிச்சு நின்றுக்கிறது தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் அவர் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தோடு கூட நாம் எழுந்து நின்று இருக்கிறோமா? அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரம் 16வது வசனம். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. ஆமீன். அவனு அத்தேனை பட்டணத்துல அடுத்த ஊருக்கு போகணும். அடுத்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவனுக்கு கப்பல் இல்லைங்கிறதுனால அடுத்த கப்பலுக்காக இந்த அத்தேனை பட்டணத்துல சுவிசேஷம் சொல்றதுக்காக வரல. ஆனா அடுத்த கப்பல் வரணுங்கிறதுக்காக அவன் காத்திருந்த அந்த நேரத்துல அந்த அத்தேனை பட்டணத்தை எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கிறான் பவுல். சுத்தி பார்க்கிறப்ப அந்த பட்டணத்துல விக்கிரகங்கள் நிறைந்திருப்பதை கண்டு அவனுடைய ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. நீங்க எத்தனை பேர் தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுதோ, அல்லது உங்களுடைய அலுவலகத்துல ஒரு வேலைக்காக காத்திருக்கும் பொழுதோ, அல்லது வேற இடத்துல எங்க இருக்கும் பொழுதோ, சுத்தியில இருக்கக்கூடியதை பார்த்து என்னைக்காச்சும் உங்களுடைய ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்து உடனே அந்த இடத்துல சத்தியத்தை பேசியிருக்கிறோமா? அப்படி பேசுறதுதான் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காரியமாய் மாறுகிறது. எப்போ நம்மளுடைய ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைகிறோமோ அப்பதான் நாம் பயணிக்கிற பொழுதும் நாம காத்திருக்கும் பொழுதும் நம்மளுடைய ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது போல தனக்கு கூட இருக்கிறவங்களுடைய ஆவியும் கொழுந்து விட்டு எரிவதற்கு நம்மளுடைய வசனங்கள் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படும். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல எடுத்து சொல்றதுக்கு நம்மளுடைய சாட்சியும் புறப்படும். எப்ப தெரியுமா? உன்னுடைய ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைகின்ற பொழுது. அப்போஸ்தலர் பணி 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சிஷ்டாங்கப்படுத்தினான். ஆமென். அப்போ தன்னுடைய பவுல் மிகுந்த ஆவியிலே வைராக்கியம் கொண்டு திருஷ்டாந்தமா சொல்றான். ஏன்னா நீங்க ஆவியில என்னைக்கு வைராக்கியம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப ஒன்காட சூப்பரா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஆவியில இருக்கக்கூடிய வைராக்கியம் நமக்குள்ளார இல்லைங்கிற பட்சத்துலதான் காம்ப்ரமைஸ் ஆகுது. சரி பரவாயில்ல, அவங்க கோச்சுக்கு போறாங்க, அவங்களுக்காக நாம விட்டு கொடுப்போம். ஆவியில வைராக்கியம் வரல. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் அப்போஸ்தலர் பணி 21:20 நாம வாசிக்க கேட்டோம்னா, அப்போஸ்தலர் பணி 21:20. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவ அத்தனை பேருமே பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களா தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சபைக்குரிய வைராக்கியத்தோடு கூட தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்குரிய வைராக்கியத்துல இருக்க வேண்டிய சபை இந்த சபை. இந்த சபைக்குள்ளார இருக்கிறோம் அப்படின்னா நாம ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கென்று பிரத்யேகமான ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது. இப்படிப்பட்ட வைராக்கியம்லாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போமே. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல.
சகோதரரே, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்துல இருக்கக்கூடியது. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது எங்களுடைய விருப்பம் தாங்க. இங்க ஊழியத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, அத்தனை செய்தியாளர்களுமே, அத்தனை பேருமே சொல்லக்கூடிய சீஷர்களுமே என்னது, எல்லாருமே ரட்சிக்கப்படுறது விருப்பம் தான். ஆனா அந்த ரட்சிப்பு லாஜிக் படி, அறிவுபூர்வமா, இது எப்படி எங்க தாத்தா பாட்டி சொன்னதுல இருந்து எப்படி அப்படி பூர்வமா இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை பேர் 1000 பேர் போயிருக்கிறாங்களே, அறிவுக்கேற்ற வைராக்கியத்தை சொல்லவே இல்லை, ஆவிக்கேற்ற வைராக்கியத்தை. உங்களுக்கு அறிவுக்கேற்ற இவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, இது சரியா இருந்துச்சு, அது சரியா இருந்துச்சுன்னு சொல்லி தேவ நீதியை பற்றி பேசாம சுயநீதியை. அடுத்த 2 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முறிவு. நியாயப்பிரமாணத்துப்படி இவங்க வைராக்கியமா கொலை செய்வதுதான் தேவ நீதின்னு வச்சிருக்கக்கூடியது முடிஞ்சு போச்சு. அப்போ நாம ஆரம்பிச்சு வச்சிருக்கக்கூடியது அடுத்தவனை ஆவிக்குள்ளார வளர வைக்க வேண்டியது, அடுத்தவனை ஆவிக்கு ஏற்ற விதத்துல நாம் ஆவிக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. உங்களுடைய இருதயத்துல நான் வைராக்கியமா நான் நிக்கிறேன், இத தொடமாட்டேன்னா தொடமாட்டேன், இத பேச மாட்டேன்னா சாவுற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களுடைய அறிவுக்கேற்ற வைராக்கியம். அந்த வார்த்தை தப்பான வார்த்தையா கூட இருக்கலாம். நீங்க மன்னிக்க வேண்டியவர்கள்ட்ட இந்த மற்றது எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், நான் அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். அந்த அறிவுக்கு ஏற்ற வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கல, ஆவிக்கு ஏற்ற வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இதே ரோமர் 10:8 வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நம்மளுடைய இருதயத்திற்குள்ளார நாம் விசுவசிக்கிறது அப்படிங்கிறது இருதயத்துக்குள்ளார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குன்னு நிக்கக்கூடிய அந்த வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை தான் தேவன் அந்த இடத்துல நாம வெறும் வாயினால அறிக்கை செய்கிறது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம், ஆவிக்கு ஏற்ற வைராக்கியம் என்பது அதையும் தாண்டி உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து ஏதோ நாம இப்போதைக்கு ஏதோ கேட்டுட்டேன், ரைட்டு, லாஜிக் படி இந்த சத்தியம் எல்லாம் ரைட்டு, லாஜிக் படி இதுல இருக்கக்கூடியது எல்லாமே காணிக்கை இல்லை, தசமபாகம் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொல்லி அறிவுக்கு ஏற்ற விதத்துல நாம் ஆலோசிப்பதற்காக அல்ல, இது ஆவிக்கு ஏற்ற விதத்துல. என்னாகமத்தினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமே. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார், நலமாய் இருக்குமே என்றான். ஆமென். மோசேக்கு அப்போ வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த வேலை ஜாஸ்தியா இருக்க போய் அந்த வேலையை தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களாக ஒரு 70 பேரை நியமித்து அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பிரிச்சு கொடுக்கணும்ன்றது தேவன் கொடுத்த ஆலோசனை. அந்த தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி 70 பேரை நிர்ணயித்தப்ப 2 பேர் புறப்பட மனதில்லாததுனால அவங்க பாளையத்துல அவங்க வீட்டிலேயே இருந்துட்டாங்க. இந்த 68 பேருக்கு என்ன அபிஷேகம் இறங்குச்சோ அதே அபிஷேகம் அந்த 2 பேருக்கு இறங்கினப்போ அதை பார்த்துட்டு வந்தவன் என்ன சொல்றான், மோசே கிட்ட அந்த பேர் அங்க உட்காந்துட்டு அவன் பேசுறான், அவனை போய் நிப்பாட்டுன்றப்போ கர்த்தர் கொடுக்குறப்ப அதை தடுக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு சொல்லி மோசேயினுடைய வைராக்கியம் கர்த்தருக்கு என்று இருந்ததுனால இவன் எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டுறதுனால வாயமோடுன்ட்டார். புரியும்னு நினைக்கிறேன். மோசே அவனுக்குன்னு சொல்லி இவனுடைய வைராக்கியத்தை பாராட்டக்கூடாதுன்றதுக்காக கர்த்தருக்குள்ளா இருக்கக்கூடிய வைராக்கியம். நிறைய பேர் எழுப்பட்டும், நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் பேசுறதா இருந்தா பேசட்டும், நிறைய பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளார அவன் வைராக்கியம் பாராட்டினதுனால இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை என்னது, என் பொருட்டு நீ வைராக்கியம் பாராட்டுறிய, அதெல்லாம் தேவையே இல்லை,
இங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரனுக்காக, இங்க இருக்கக்கூடிய யாருக்காகவும் நீ வைராக்கியம் பாராட்டணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க பாராட்ட வேண்டிய வைராக்கியம் கர்த்தருக்கென்று பாராட்ட வேண்டியதாய் இருக்கிறது. கலாத்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். எப்போ அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருந்தப்போ, இப்போ ஆவிக்குள்ளார இருக்கக்கூடிய வைராக்கியம் இருக்கிறப்ப அத்தனை சபைகளையும் அவன் வாழ வைக்கிறவனாய் மாறினான். அதே கலாத்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனத்தோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். ஆமீன். நீங்க பாராட்டுற வைராக்கியம்லாம் ரைட்டு. அதாவது இந்த சபையை நாடி இந்த சபைக்குள்ளார மாறாடி இந்த எல்லாம் சேர்ந்து எல்லாம் பாராட்டுற வைராக்கியம்லாம் ரைட்டு. ஆனா அதை நல் மனதோடு செய்ய வேண்டும் என்று வேதம் எச்சரிப்பாய் இருக்கிறது. ஏன்னா யூதர்கள் பாராட்டின அறிவுக்கேற்ற வைராக்கியம் எல்லாமே நீங்க எல்லாம் கெட்டு போக கூடாது, பரலோகத்துக்குள்ளார யெகோவா தேவன்கிட்ட போகணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வைராக்கியத்தை பாராட்டுறப்போ இவங்க நல்மனதோடு செய்யவில்லை. ஆனா இந்த சபையில இருக்கக்கூடிய போதிக்கக்கூடிய போதகங்கள் எல்லாமே நல்மனதோடு தேவனுக்கென்று நாம் ஆவியிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதே. ரோமருக்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிப்போமே. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதே அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. ஆமென். பாகால் விண்ணப்பம் பண்ணினது அவன் தேவனை நோக்கி இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவன் இஸ்ரவேலருக்கு எதிர்த்து சாபவுட்டெல்லாம் ஒண்ணுமே சொல்லலைங்க. ஆனா என்னது, ரொம்ப பெரிய வைராக்கியத்தோட மட்டும்தான் சொல்றான். நான் ஒருத்த மாத்திரம்தான் ஆண்டவரே இந்த குடும்பத்திலே பைபிள் படிக்கிறேன், நான் ஒருத்த மாத்திரம்தான் இந்த குடும்பத்திலே ஊழியம் செய்யறேன், நான் ஒருத்த மாத்திரம்தான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், நான் ஒருத்த மாத்திரம்தான், மீதி யாருமே எனக்கு ஒத்தாசை தரவே இல்லை, அதனால பரலோக ராஜ்யத்துல நான் மட்டும்தான் நல்ல. உன் குடும்பத்துக்கு விரோதமா ஜெபம் பண்ற முதல் ஆளே நீதான் அர்த்தம். நல்லா உன்னிப்பா கேட்டு பாருங்க, கவனிங்க, சிந்திங்க. என்னைக்கு நான் ஒருவன் மாத்திரமே அப்படிங்கிறதுல நீங்க நிக்கிறீங்களோ அப்ப கொண்டாந்து கர்த்தர் நிப்பாரு. உன்னைய மாதிரி 7000 பேர் நான் வச்சிருக்கிறேன்னு கொண்டாந்து நிப்பாட்டுவார் கர்த்தர். பிரியமானவர்களே, நீங்க வைராக்கியமா நிக்கிறப்ப என் குடும்பத்திலே நான் ஒருத்த மாத்திரம்தான் நான் நிக்கிறேன், மீதி இருக்கிறவங்க என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எனக்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரவங்க சரியில்லை, நான் ஒருத்தன் மாத்திரமே நிக்கிறேன்றப்போ தேவனுடைய உத்தரவு கிளம்பி 7000 பேர் உன்னை விட ரொம்ப அதிகமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறப்பவே 7000 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி இருக்கிறார்னா, பாப்புலேஷன் அதை விட பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் இருக்கிறப்போ 7 கோடி பேரை கொண்டாந்து நிப்பாட்டுவார் கர்த்தர். உங்க சபை மாத்திரம் அல்ல, உங்க குடும்பம் மாத்திரம்தான் அல்ல, நான் ஒருத்தர் மாத்திரம்தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நாம வைராக்கியத்திற்குள்ளார நான் பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவன் பண்ணுவது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. அப்ப தேவ உத்தரவு கொண்டு உன்னை மாதிரி 7000 பேர் வச்சிருக்கிறேன்றார். பெரியமானவர்களே, காதை கொடுத்து நல்லா கேட்டுக்கங்க. நீங்க என்னைக்கு இந்த இடரலுக்கு ஏற்ற அந்த கல்லு அதுக்கு பதில் அளிக்க கூடியது உன்னை மாதிரி 7000 பேரை வச்சிருக்கிறவராய் இருக்கிறார்.
2 கொரிந்தியருடைய புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்ப நாம் ஆறுதல் அடைந்து சந்தோஷப்படுவதற்குரிய காரியம் இந்த சபையை குறித்ததான, இந்த வார்த்தையை குறித்ததான, கர்த்தர் குறித்ததான ஆவியிலே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை ஆறுதலாகவும் சந்தோஷமாயும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த சபை எந்த பட்டணத்துல போய் நாம திரும்ப போய் பாக்குறப்ப அந்த பட்டணம் நல்ல வளர்ச்சி அடைந்து அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் அன்பாய் உறவாய் நல்ல கர்த்தருக்கு வைராக்கியமா நிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா சபை வளருங்க. ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் சந்தோஷமா இருக்குங்க. அதுல விட்டுட்டு நாம திணிக்கிற ஜெபிக்கிற ஜெபம், நான் ஒருத்த மாத்திரம் தான் நின்று ஜெபிக்கிற ஆண்டவரேன்றப்பவே உன் குடும்பத்துக்கு விரோதமா ஜெபிக்கிற முதல் ஆள் நீதாங்கிறத குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. ஆமென். சங்கீதம் 119:139. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. ஆமென். வசனத்தை ஒருத்த மறந்துட்டானா பக்தி வைராக்கியம் நிக்கணும். தேவனுடைய வைராக்கியம் அது எப்படி நிக்கும்? நீங்க வசனத்தை மறந்துட்டீங்கன்னா எப்படி தேவ வைராக்கியம் அதே மாதிரிதான் நிக்கும். நீங்க எந்த அளவிற்கு வசனத்திற்கும் சபைக்கும் உங்களுடைய வைராக்கியத்திற்குள்ளார நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆவியிலே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரத்திற்கு கர்த்தர் உங்களுடைய வைராக்கியத்திற்குள்ளாரே நிலை நிற்கிறவராய் இருக்கிறார். உன்னத பாட்டு 8:6 வாசிப்போமே. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் சுவாலை கடும் சுவாலையுமாய் இருக்கிறது. ஆமென். நேச வைராக்கியம் 2 ரேஞ்சிலையுமே இருக்குங்க. நம்மை வாரி அனைத்து உன்னத பாட்டுல என் மனவாளன் என்னை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவராய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம ரசிச்சு ருசிச்சு பாடக்கூடியதா இருக்கும். அதே நேச வைராக்கியம் என் பிள்ளை எனக்குன்னு நிப்பான்னு சொல்லி பிரத்யேகமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இருக்கக்கூடிய சபைக்குள்ளார வீட்டுக்குள்ளார வைத்து தசம பாகம் காணிக்க இல்லாம வச்சு பிரத்யேகமா வச்சு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி கொண்டாந்து கொடுத்தா இன்னமும் வளரலையேன்னு சொல்லி அந்த நேச வைராக்கியம் பட்சிக்கிற பொழுது கடும் ஜுவாலையாய் அது மாறும். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமீன். அப்போ என்னைய சுத்தவான்னு சொல்லி விளங்க பண்றதுக்கு அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் அப்படி அழுத்தி வாசித்து பாருங்களேன். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற வேண்டும் தூக்கம் அடைந்ததுண்டே, அந்த துக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிருக்கு. அவ்வளவு உண்டாக்கி இருக்குதா? இத்தனை தடவை நாம வசனங்கள் கேட்கிறோமே, அது ஆவிக்கேற்ற துக்கம் அடைந்து ஆவியில எவ்வளவு அந்த எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசு தேவனுடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வைராக்கியமும் அவ்வளவு பெருசாய் இருக்கும் பிரியமான பிள்ளைகளே. அதனால உங்களுடைய வைராக்கியம் இதோ மனுஷர்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய வைராக்கியங்கள், கோபங்கள், பேதங்கள், வாக்குவாதங்கள், குறை சொல்லுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகம், பில்லி சூனியம், கோபம், சண்டை, விரோதம், அந்த வைராக்கியம் எங்க உண்டோ அங்க கலகமும் துர்க்குணமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம தேவையில்லாத விஷயங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவதை காட்டிலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறதன்படியே நல் விஷயத்துல நாம் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான்.
நல்ல விஷயங்களில வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கசப்பான வைராக்கியத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு தேவ வைராக்கியத்துல நல் விஷயத்துல நாம் வைராக்கியம் பாராட்டுகிற சீஷர்களாகவும் சீஷத்துவத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இப்ப செய்தி கேட்கிறப்ப மட்டும் இருதயம் கொழுந்து விட்டு எரியறதுக்காக இல்ல, செய்தி கேட்டு முடிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டும் இந்த வாரம் முழுக்கவும் இந்த வருஷம் முழுக்கவும் இந்த வாழ்நாள் முழுக்கவும் நமக்குள்ளார நிலைத்திருக்க நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிபூர்ண கிருபையினாலே இந்த நாளிலே எங்களுடைய வைராக்கியத்தை நீர் தட்டி எழுப்பக்கூடிய விதத்துல நீர் பேசின எல்லா வசனத்திற்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கசப்பான வைராக்கியம் இதோ அதனுடைய ஆழம் அது எங்களுடைய சமூகத்துல பிரிவினைகளையோ கோப வேர்களையோ சகல துர்க்குணங்களையுமே விதைத்திருக்குமேயானால் அவைகளை எல்லாவற்றையும் களைந்து போட்டவர்களாய் தேவ வைராக்கியம் கொண்டவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல எங்களை தயவாய் இந்த வேளையிலே மாற்றி அருளும் ஆண்டவரே. எந்த இடத்துல ஆவிக்கு ஏற்ற வைராக்கியம் பாராட்டணுமோ அந்த இடத்துல ஆவிக்குரிய வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு நீங்க கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எந்த இடத்துல உம்முடைய சபையை குறித்ததான, உம்முடைய ஆலயத்தை குறித்ததான, உம்முடைய வார்த்தையை குறித்ததான வைராக்கியத்தை பாராட்ட வேண்டுமோ அவைகளை பாராட்ட எங்களுக்கு நீங்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதன்படியே எங்களுக்கு நீர் மகா வைராக்கியத்தோடும் மகா உக்கிரமான வைராக்கியத்தோடும் கடும் வைராக்கியத்தோடும் இறங்கி வரக்கூடிய உம்முடைய நேச வைராக்கியத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீரே ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord, brothers and sisters.